செங்கோட்டையன் உங்களை சந்திச்சதுக்காக நடவடிக்கை எடுப்பேன் அப்படின்னு சொல்லி மதுரையில் இன்னைக்கு நீங்க சொல்லியிருக்கிறாரு. ஏன்னா உங்களை பார்த்ததுக்காக, ஏன்னா குறிப்பா உங்களை பார்த்ததா தான் அவங்க சொல்லி கேள்விப்பட்ட கட்டாயம் படிப்படியான நடவடிக்கை இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவதுங்க, யார் என்ன நடவடிக்கை எடுத்தாலும் சரி, இப்போ தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக உறுப்பினர்கள், தொண்டர்கள் இவங்களெல்லாம் போய் எடுக்க முடியுமா என்ன? ஏன்னா நான் எல்லாரையும் பார்த்துக்கிட்டு தானே வரேன். என்னை பொறுத்த வரைக்கும் நான் எல்லாருக்கும் பொது தான். அதனால எல்லா தொண்டர்களும் என்னை பார்க்குறாங்க. அதனால எத்தனை பேரை எடுக்க முடியும்? பள்ளிக்கரணை சதுப்புநிலை வந்து தனியாருக்கு வந்து நிலவரம் தொடர்பாக அந்த ஒரு அறிக்கை வேற வந்திருக்கிறது. இது எப்படி பாக்குறீங்க? இருந்தது இன்னைக்கு வந்து நேற்று கட்சி தொடங்கினவங்க எல்லாம் பிள்ளையார் சொல்லி போட்டிருக்கோம், கூட்டளிக்கிறாங்க, நீங்க தான் பவன் கல்யாண் இப்படிலாம் அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் பேசுறாங்க, எடப்பாடியை நேரடியாக அழைச்சி விடுறாரு. இந்த நிலைமையை எப்படி பாக்குறீங்க அதிமுக? நான் வந்துங்க 87 டிசம்பர் 25 தலைவருடைய மறைவிலேருந்து இந்த கட்சியை பார்த்துக்கிட்டு இருக்கேன். இதே போல் அப்போ பேசினவங்களையும் நான் பார்த்துக்கிட்டு தான் இருந்திருக்கிறேன். அதுக்கப்புறம் எத்தனை ஆண்டு ஆட்சியில் இருந்திருக்கோம் நாங்கள். அதே நிலை திரும்பும். அதிமுகவை பொறுத்த வரைக்கும் இது வந்து 2வது முறை இந்த பிரச்சனை வந்திருக்கு. இதுவும் சுமூகமாக தீர்க்கப்படும். இந்த வாக்காளர் பற்றி சிறப்பு திருத்தத்துக்கு வந்து அதிமுக எல்லாம் ஆதரவு தெரிவிக்கிறாங்க. உங்களுடைய நிலைப்பாடு என்னவா இருக்கு? ஏன்னா குறிப்பா அதுல பல விஷயங்கள் சொல்றாங்க. என்ன சொல்றாங்க சொல்லுங்க நீங்க. மத்திய அரசு என்ன தேர்தல் ஆணையம் என்ன சொல்றாங்கன்னா, இதன் மூலமா அந்த இறந்தவர்கள் மற்ற முறைகேடாக இருக்கிறதெல்லாம் நீக்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க. சரியா தானே சொல்றாங்க. ஆனா திமுக உள்ளிட்ட கூட்டணி கட்சிகள்லாம் அதுக்கு எதிர்த்து தெரிவிக்கிறாங்க. நான் இப்ப அதை பத்தி கொஞ்சம் விளக்கமாவே சொல்றேன். ஏன்னா நீங்கள்லாம் வந்து என்னன்னு தெரியல, இப்போ உள்ள ப்ரெஸ்ஸு ஒருதலை பட்சமாக இருக்கோ அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது எனக்கு. அது இல்லைன்னு நீங்கள் தான் காமிக்கணும். மதுரையில் சசிகலா செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அந்த நேரலை காட்சிகளை நாம் தற்போது பார்த்து வருகிறோம். அதிமுகவில் பழைய நிலை திரும்பும் என்றும் 2வது முறை ஏற்பட்டுள்ள பிரச்சனையை நிச்சயம் சரி செய்வேன் என்றும் சசிகலா திட்டவட்டமாக கூறியுள்ளார். அந்த காட்சிகளை நாம் தற்போது பார்த்து வருகிறோம்.